Hello students, example 3.69 பார்க்கலாம். If A, B ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்காங்க, show that A and B satisfy commutative property with respect to matrix multiplication. Commutative property in matrix multiplication என்னன்னு பார்ப்போம். AB is equal to BAன்றதை ப்ரூவ் பண்ணுறதா commutative property. அப்போ இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்றத பார்த்து தான் இந்த சம்முக்கு ஆன்சர் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட் அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஏபின்றதை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லலாமா? ஃபஸ்ட்டு ஏபின்னு என்னென்ன மேட்ரிக்ஸ் 2 மைனஸ் 2 ரூட் 2 ரூட் 2 2 2 ரூட் 2 மைனஸ் 2 ரூட் 2 2. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ரோவோட செகண்ட் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட் காலமாக மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 இன்ட்டு 2 4 மைனஸ் 2 ரூட் 2 மைனஸ் ரூட் 2. அப்போ எப்படி பண்ணலாம்? அதை பண்ணும்போது இது எப்பயுமே ரூட்டோட ரூட் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், நம்மளுக்கு ரூட் கேன்சல் ஆகிட்டு நம்பர் தான் கிடைக்கும். ரோவோட செகண்ட் காலமாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 2 இன்ட்டு ரூட் 2 2 இன்ட்டு 2 ரூட் 2 மைனஸ் 2 ரூட் 2 இன்ட்டு 2. அதே மாதிரி செகண்ட் ரோவோட ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலம் பண்ணணும். இப்போ 2 ரூட் 2 மைனஸ் 2 ரூட் 2. நெக்ஸ்ட் அதே மாதிரி இதோட இதை பண்ணும்போது ரூட் 2 இன்ட்டு 2 ரூட் 2 ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4. இப்போ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? அப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், இதில் 4 அப்படியே இருக்குது, அப்போ 4 அப்படியே வச்சுக்கலாம். 4 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், அதனால் ப்ளஸ் போட்டாச்சு. 2 இன்ட்டு 2 வந்து ரூட் 2 பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா நம்மளுக்கு அதே 2 தான் கிடைக்கும். அப்போ 4 இந்த இடத்துல பண்ணும்போது 4 ரூட் 2 மைனஸ் 4 ரூட் 2. இங்கே பண்ணும்போது என்ன கிடைக்கும், 0 ஆயிடுது. அதே மாதிரி இங்கே கிடைக்கும், இங்கே பண்ணும்போது ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 2 2 இன்ட்டு 2 4. அப்போ 4 ப்ளஸ் 4. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 8 0 0 8. அதே மாதிரி இப்போ பிஏ பண்ணலாமா? பிஏக்கு என்ன, இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 இன்ட்டு 2 4. இதை அப்படியே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும், ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4. நெக்ஸ்ட்டு இதோட இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். மைனஸ் 4 ரூட் 2 ப்ளஸ் 4 ரூட் 2. அடுத்து இதோட இதை பண்ணும்போது மைனஸ் 2 ரூட் 2 ப்ளஸ் 2 ரூட் 2. அடுத்து இதையும் பண்ணும்போது 4 ப்ளஸ் 4. இப்போ 8 மைனஸ் ப்ளஸ் இருக்கனால 0 ஆயிரும், கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும், 8. இப்போ நம்மளுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.70 பார்க்க போகிறோம். சால்வ்னு கொடுத்துட்டாங்க. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணுன்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாமா? அப்போ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள். இதோட இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2x ப்ளஸ் ஒய். அடுத்து இதோட இதை பண்ணோன்னா எக்ஸ் ப்ளஸ் 2y. இப்போ இதை ரெண்டு ஈக்குவேட் பண்ண போகிறோம். கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸோட ஈக்குவேட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4, x plus 2y is equal to 5. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். எலிமினேஷன் மெத்தட் படி கேன்சல் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூவும் ஈக்குவேஷன் இப்படியே வச்சுட்டு செகண்ட் ஈக்குவேஷனை மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2x ப்ளஸ் 4y இஸ் ஈக்குவல் டு 10ன்னு வரும். அதை வச்சு ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணணும் போகிறோம். மைனஸ் மைனஸ் மைனஸ், அப்போ இது கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் மைனஸ் மைனஸ், அப்போ மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது மைனஸ் 6. அப்போ y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6 பை, கேன்சல் பண்ணோன்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு y இஸ் ஈக்குவல் டு 2ன்ற வேல்யூ கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனை, இந்த வேல்யூவை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 2x ப்ளஸ் y இஸ் ஈக்குவல் டு 4னா ஒய்க்கு பதிலாக தான் வேல்யூ போடணும். அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 4 மைனஸ் 2, 2x இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ என்ன கிடைக்கும், x இஸ் ஈக்குவல் டு 1. therefore x இஸ் ஈக்குவல் டு 1, y இஸ் ஈக்குவல் டு 2.
நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.71 பார்க்கலாம். ஏபிசின்னு 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் ஏபி இன்டூ சி ஏ இன்டூ பிசி இது ரெண்டும் ஈக்குவலாக வருதான்னு கண்டுபிடிக்கணும். ஏபியும் பியும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏபியை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு ரோவோட ஒரு காலமாக பண்ணணும். இப்போ 1 × 1 1, அடுத்து -1 × -2 -2, 2 + 1 2. அடுத்து இதோட செகண்ட் காலமாக பண்ணணும். -1 -1 +6. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? -2 + 2 0 ஆயிரும். அப்போ 1 தான் ஆன்சர். இங்கே -1 -1 வந்து -2 +6 -2 எவ்வளோ? 4. அப்போ அந்த ஃபைன் பண்ணியிருக்க ஆன்சரில் இருந்து சியை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ரெண்டு சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? 1 × 1 1 +8. அடுத்து 1 × 2 2 -4. இப்போ இது ரெண்டையும் பண்ணோன்னா 9 -2. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பண்ணியாச்சு. ரைட் ஹேண்ட் சைடு பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன? ஏ இன்ட்டு பிசி. அப்போ ஃபஸ்ட்டு பிசியை பண்ணலாமா? ஃபஸ்ட் ரோவோட ஃபஸ்ட் காலம். அப்போ 1 -2. அடுத்து 2 + 1 2 + 2 4 -1 1 + 6 2 -3 -1 3 4 3 7 -1. பிசி ஃபைன் பண்ணியாச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும்? ஏவோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பிசி வந்திருக்க ஆன்சரோட ஏவை சேர்த்து மல்டிப்ளை பண்ணணும். ஏன்ற மேட்ரிக்ஸ் அப்போ ஃபஸ்ட் எழுதிக்கலாமா? அடுத்து பிசின்றது இதுதான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். -1 3 4 3 7 -1. இப்போ இது ரெண்டு தான் இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 1 × -1 -1. அடுத்து -1 × 4 -4 2 × 7 14. நெக்ஸ்ட்டு 1 × 3 3 -3 -2. இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? -5 -5 + 14 9. 3 -3 கேன்சல் ஆயிரும். அப்போ -2. அப்போ ரெண்டுமே நம்மளுக்கு கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்றதை நம்ம செக் பண்ணணும். அப்போ சைடும் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஃபைனல் ஆன்சர் என்ன? 9 -2. அதே மாதிரி இங்கேயும் ஃபைனல் ஆன்சர் என்ன? 9 -2. அப்போ ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவல். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு.